வங்கி திருப்படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மெயின்ஸாக எழுதிட்டு இருப்பீங்க. எஸ்பிஐ மெயின்ஸ் வருது, அப்புறம் ஐபிஎஸ், ஆர்ஆர்பி அந்த மெயின்ஸாக எழுதிட்டு இருப்பீங்க. இந்த மெயின்ஸுக்கு எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸை கண்டு பயப்படுறீங்க. கரண்ட் அஃபேர்ஸை கண்டு பயப்படாதீங்க. ஒரு 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் நீங்கள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இந்த எக்ஸாம் எழுத மட்டும் கடைசி 2 மாதம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 8 பக்கம் தான். A4க்கு 8 பக்கம் தான் உங்களுக்கு பிரிண்ட் அடித்து கையில் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெய்லி வந்து நம்ம ஹிண்டு பேப்பர்லேருந்து எடுத்து டைப் அடித்து ஒரு மந்த் ஆனோன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது போக நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆர்பிஐ சர்க்குலர் பார்க்குறோம், ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் பார்க்குறோம். அந்த ஃபினான்ஷியல் டேர்ம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் வரும். அதுவுமே மாதம் இந்த ஆர்பிஐ சர்க்குலர் நம்ம உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். எல்லாமே நம்ம கையில் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அட் ப்ரெசென்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எக்ஸாம் மெயின்ஸ் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 2025 நான் கூட லாஸ்ட் இயர் தான் கொடுக்கும்னு நினச்சேன். 2025 நமக்கு வந்து ஒரு 8 வருஷம் இருக்கா. இல்லை போன மாதம் நடந்த ஐபிபிஎஸ் பிஓ அக்டோபர் 12 நடந்த கொஸ்டினை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும் எந்த கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து என்ன எழுத போகிறீங்க, எஸ்பி எழுத போகிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நோபல் பிரைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்றைக்கி பாருங்கள் புக்கர் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஓரளவு கெஸ் பண்ணோன்னா எல்லாத்தையுமே தூக்கிடலாம். அதில் இந்த கொஸ்டினை வச்சு நம்ம பார்ப்போம், எப்படி கெஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இல்லை ஒரு கொஸ்டின் ஐபிபிஎஸ் பிஓ இந்த வருஷம் கேட்டதில் பாருங்கள், which country is supplying 2 lakh tons of fortified rice. Fortified riceனா செறிவூட்டப்பட்ட நியூட்ரிஷன் இது ரைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா. சாதாரண ரைஸில் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 10 ரைஸ் சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஒரு ரைஸ்லேயே கிடைக்கும். அது வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமில் கொடுக்குறாங்க. 2 லட்சம் டன் கொடுக்க போகிறாங்க. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமில் யார் கொடுக்காங்கன்னா, பாவர்ட்டி கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவர்ட்டி கண்ட்ரிஸ்க்கு வந்து கொடுக்குறதுக்கு 2 லட்சம் டன்னை கொடுக்குறதுக்கு ஒரு கண்ட்ரி ஒத்துக்கிட்டு. அது எந்த கண்ட்ரிங்க இருக்காங்க? இந்தியா. ஏன்னா அப்போ இது ஒரு ஜென்ரலான பேப்பர், ஃபுல்லாகவே பேப்பர், ஹிண்டு பேப்பர் படித்தா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பயப்படவே வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த டோட்டல் பட்ஜெட்டரி அவுட்லே அண்ட் த ரிவைஸ்ட் லெண்டிங் பீரியட் டேட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி. பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநிதி அப்படிம்பாங்க இந்த ஸ்கீம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநிதினு ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் அந்த லெண்டிங் பீரியடை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ரிவைஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவைஸ் பண்ணுறதுனா பட்ஜெட்டில் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எவ்வளோ அதான் கொஷின்ஸ் பட்ஜெட்டில் ஒதுக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த லெண்டிங் பீரியட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னு, பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநிதிங்கிறது எப்போ கொண்டு வராங்கன்னா 2020 கொண்டு வராங்க. 5 வருஷம் சொன்னாங்க. இப்போ 2025 வந்தோன்னா அந்த 5 வருஷம் வந்து இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 31 மார்ச் 2030 வரை. இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் எப்படின்னா 3 இதாக தவணையாக கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் வெண்டர், இந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் பூ விற்கிறது, இந்த ஸ்ட்ரீட்டில் தெருவோரம் கடை வச்சுருப்போம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு இது, அது பிரைம் மினிஸ்டர் ஸ்வாநிதி அப்படிம்பாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நார்மலாக 10,000, ஏன்னா 20,000, 50,000 இருந்துச்சு. அதை இப்போ சொன்னால் முதல் தவணை வந்து நீங்கள் ஒரு 15,000 ரூபா, அதை நீங்கள் ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா அடுத்த தவணை வந்து 25,000 ரூபா, அதை ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா அடுத்த தவணை வந்து 50,000 ரூபா. முந்தி 10,000, 20,000 இருந்துச்சு, 50,000 இருந்துச்சு. இப்போ இந்த அமௌண்ட் கூடுனால இங்கே வேல்யூ கூடியிருக்கு, அதனால கேட்டிருக்கான் 7,332 crore. இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்டர் கையில் வருதுன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், இது கெஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகே, இது 2வது கொஸ்டின். அப்போ தான் ஒரு ஸ்கீம் கொடுத்துக்கணும், டோட்டலாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து லோயஸ்ட் என்னன்னு கேட்டிருப்பான், அப்புறம் நமக்கு ஹையஸ்ட்னு கேட்பான். அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் கேட்டிருக்கான். ஏன்னா அக்டோபர் நடக்கிறனால கடைசி 2 மாதம். இப்போ நீங்கள் எழுதுனா அடுத்தாப்பில் நமக்கு என்ன செப்டம்பர் அக்டோபர் எழுதுகிறோம், மிச்சம் 2 சேஃப்டிக்கு பார்த்துக்கிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹோஸ்டட் 9th எடிஷன் ஆஃப் த சஃபாட் ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து போட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் சஃபாட். ஏன்னா அப்போ ரஷ்யா அதான் யார் கூட போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யாவில் வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸசைஸ் படிக்கும்போது யாருக்கு நடந்ததுன்னு படிக்கணும். 2 நாட்டுகள் கிடையா, ஏன்னா அல்லது மல்டிலேட்டரால்னு பார்க்கணும். எங்கே வச்சு நடந்ததுன்னா இது ரஷ்யாவில் வச்சு தான் நடந்துச்சு. அப்புறம் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்தது தான், அதை அப்படியே கேட்டிருக்கான். சிபி ராதாகிருஷ்ணன் 15th வைஸ் பிரசிடென்ட், அதை பற்றி எதுனாலும் கேட்கலாம். வைஸ் பிரசிடென்ட் ரெசிடென்ஷியல் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கலான்னு கேட்கலாம். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆர்டிகல் 66 அதை கேட்கலாம். என்னன்னாலும் கேட்கலாம். இவன் என்ன இங்கே என்ன கேட்கனா, ஃபார்மர் கவர்னர் ஆஃப் எந்த ஸ்டேட்டில் வந்து கவர்னர் இருந்தாருன்னு கேட்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதை கூட கேட்கலாம்.
தமிழ்நாட்டில் திருப்பூரை சேர்ந்தவர். அப்போ இவர் வந்து முன்னாள் மகாராஷ்டிரா கவர்னர். அப்போ இப்போ மகாராஷ்டிரா கவர்னர் அதை கூட கேட்கலாம் ஆச்சாரியா தேவ்ரட். அப்போ நமக்கு அது ஓரியன்டேஷனாக பார்க்கணும், என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வைஸ் பிரசிடென்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பான். நெக்ஸ்ட்டு அப்போ கலந்து வரும், கரண்ட் அஃபேர்ஸும் வருது, ஃபினான்ஷியல் டேர்மும் வருது. அடுத்தது பாருங்க, விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு பிரபா போர்ட்டல் ஃபார் அத்தாரிசேஷன் அண்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல்? ஆர்பிஐ தான், ஆர்பிஐ சர்க்குலரில் வந்தது தான். அப்போ அந்த பிரபா போர்ட்டல் என்னங்கன்னா, அந்த இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி இந்த பிரபா போர்ட்டலுங்கிறது 2024 கொண்டு வர்றாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த பேங்க்கில் லைசன்ஸ் கொடுக்குறது, அப்ரூவல் கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம என்னது அப்போ ஒரு போர்ட்டலில் போய் நம்ம வந்து அப்ளிகேஷன், நம்ம வந்து பேங்க்கு ஆரம்பிக்க லைசன்ஸ் கேட்குறதுக்கு, ரினிவல் பண்ணுறதுக்கு, அது வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் ஆபீஸும் இருக்கும். அந்த ரெட் ஆபீஸத்தை குறைக்கிறக்காண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கொஸ்டின் வந்துட்டு, அப்போது மாற்றி வந்துட்டு இருக்கு. வாட் இஸ் த ஆனுவல் ரிமிட்டன்ஸ்? இந்த ரிமிட்டன்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளிநாட்டில் என்ஆர்ஐ இருப்பாங்க, வெளிநாட்டில் இந்தியர்கள் போய் வெளிநாட்டில் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிவிடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? ரெமிட்டன்ஸ். அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதோட லிமிட்டு என்ன? அப்போ லிமிட் வந்து 2024 ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்டர் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் 2025. அப்போ வந்து 2025 அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிபரலைஸ் பண்ணுறாங்க. லிபரலைஸ் பண்ணி எவ்வளோ கொடுக்காங்கன்னு கேட்டு, எவ்வளோ கொடுக்காங்கன்னா $2.5 லட்சம் பெர் இயர். $2.5 லட்சம் பெர் இயர். இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, அப்போ பழசு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா $25,000 தான் இருந்துச்சு. இப்போ அது 2.5 லட்சமாக மாற்றிருக்காங்க ரெமிட்டன்ஸ். இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். இது கேட்பான்னு எதிர்பார்த்த கொஸ்டின் தான். இந்த கோல்டு பாண்ட் யார் இஷ்யூ பண்ணுறா, ஹூ இஷ்யூன்னு கேட்டிருக்கான், ஆர்பிஐ. என்ன பர்போஸு அப்படின்னு பார்க்கும்போது கோல்டுக்கு பதிலாக பாண்டை வாங்குகிறோம். அப்போ கோல்டு தேவை வந்து என்னன்னா குறையும், அதுக்கு பதிலாக பாண்டை வாங்குகிறோம். கோல்டு எப்படி ரேட்டு கூடுதோ அதுமாதிரி இந்த பாண்டு ரேட்டு வந்து என்னதாகும், கூடும். அப்போ இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சார்பாக ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுது. ஏன்னா அப்போ வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வந்து, இந்த பாண்டை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு 8 இயர் பாண்டு இது. இதை வித்ட்ரா பண்ணுறது எப்போ பண்ணலாம்னா 5 வருஷத்துல முடிஞ்சோன்னே பண்ணலாம், 6ல் பண்ணலாம், 7ல் பண்ணலாம், 8ல் பண்ணலாம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை %? 2%. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இது முன்னக்கூட்டியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இதை பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னும் கோல்டு ரேட்டு கடன்னு கூடுறதுனால இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனால தான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டான். நெக்ஸ்ட், விச் பேங்க் இஸ் நாட் எலிஜிபிள் டு இஷ்யூ கிசான் கிரெடிட் கார்டு? கிசான்னா விவசாயி, அவனுக்கு கிரெடிட் கொடுக்காங்க, அதுக்கு யார் நாட் எலிஜிபிளுங்க? அப்போ நம்ம எலிஜிபிள் யாருன்னு படிக்கும். அப்போ கிசான் கிரெடிட் கார்டு எப்போ கொண்டு வராங்கன்னா 1998 கொண்டு வராங்க. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி பார்க்குறோம். கமர்ஷியல் பேங்க் எலிஜிபிள். வேற யார் எலிஜிபிள்? ரூரல் பேங்க் எலிஜிபிள், ஆர்ஆர்பி. வேற யார் எலிஜிபிள்? கோஆபரேட்டிவ் பேங்க் எலிஜிபிள். வேற யார் எலிஜிபிள்? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். எது கிடையாதுன்னு கேட்டிருக்கேன். அதில் இருந்த ஆப்ஷன் என்னென்னா பேமெண்ட் பேங்க். அப்போ அது ஒரு இதை படிக்கும்போது எல்லாம் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அடுத்தது, வென் அண்ட் வேர் 2026 விண்டர் ஒலிம்பிக் பேராலிம்பிக் விண்டர் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படி கேட்கான். விண்டர் ஒலிம்பிக் பேராலிம்பிக் ரெண்டுமே எங்கே நடக்க போகுது? இட்டாலியில் தான் நடக்க போகுது, மிலானா ஹார்டினா. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு. இதுக்கு வந்து அந்த டார்ச் கொண்டு போவாங்களா, அந்த தீபத்தை கொண்டு போவாங்களா, அது இந்தியா சார்பாக யார் கொண்டு போகிறா அப்படின்னு அபினவ் பிந்த்ரா கொண்டு போகிறாரு. இது கேட்கலாம், கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அபினவ் பிந்த்ரா இவர் யார் அப்படி கேட்டிங்கன்னா 2008 பெய்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணார், கொண்டுவாங்க. அப்போ இது வந்து விண்டர் ஒலிம்பிக். அப்போ நெக்ஸ்ட் சம்மர் ஒலிம்பிக் கேட்கலாம். 2028 சம்மர் ஒலிம்பிக் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். அப்படி அது ஓரியன்டேஷனாக பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு, விச் அமௌங் ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அபவுட் பத்மா அவார்டு? பத்மா அவார்டுன்னு நமக்கு என்னன்னு தெரியணும். பத்மா அவார்டுனா என்னது? பத்ம விபூஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன். தேர்டு என்ன? பத்மஸ்ரீ. இந்த அவார்டில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்கான்.
நாட் அவார்டட் போஸ்ட்மஸ்லி அப்படிங்க. இறந்த பிறகு இந்த அவார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, தப்பு. இறந்த பிறகு கொடுப்பாங்க. த கேஷ் ப்ரைஸ் பத்ம விபூஷன் 5 லட்சங்க. அதுக்கு கேஷ் ப்ரைஸ் ஃபிக்ஸ்லாம் பண்ணலை. செல்ஃப் நாமினேஷன் கேன் பி டன். நீங்களே உங்களுக்கு நாமினேட் பண்ணிக்கலாம், அது கரெக்ட். இப்போ இது ஒன்று மட்டும் ரைட்டு. அந்த அவார்டு கொடுக்கறனால இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னால் இது ஸ்டாட்டிக்கு நீங்கள் எடுத்துடக்கூடாது. அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியதை வச்சு பேக்ரவுண்டுக்கு போவாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதனுடைய பேக்ரவுண்டு சேர்த்து படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் இன்ஸ்டிடியூஷன் ஆப்ரேட் ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டம்? ஏன்னா இந்த ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டம், ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறாங்களா, 100 நாள் வேலை திட்டம் அதெல்லாம் லிங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ வந்து NPCI, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2008 இதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், விச் ரேட்டிங் எஸ்என்பி ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் குளோபல் ரேட்டிங் அப்கிரேட் இந்தியா கிரெடிட் ரேட்டிங் இன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோன்னு நம்ம லோன் ஒழுங்காக கட்டுறோமா இல்லையான்னு சொல்லி சிபில் ரேட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி வேர்ல்டில் எந்த நாடு கிரெடிட்டுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ஜப்பானுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா BBB+ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அடுத்தது, in April 2025, Union Cabinet approved second phase of the Vibrant Village program. The Vibrant Village programனா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, சைனாக்கு இந்தியாவுக்கும் பார்டர் ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்டர் ஸ்டேட்டில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் பார்டர் ஸ்டேட்னா என்ன வரும், உத்தரகாண்ட் வரும், ஹிமாச்சல் பிரதேஷ் வரும், அருணாச்சல் பிரதேஷ் வரும், சிக்கிம் வரும் பார்த்தீங்களா, லடாக் வரும். அந்த 4+1 4 ஸ்டேட் ஃபஸ்ட்டு பேஸு, 4 ஸ்டேட்டு ப்ளஸ் ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த இடத்துல என்ன வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து வைப்ரண்டாக இருக்கிறதுக்கு எப்போவுமே அந்த வில்லேஜ் வந்து சைனாக்கார பக்கத்தில் ரெடியாக இருக்குன்னா நம்மளும் ரெடியாக இருக்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக அதுக்கு செகண்ட் பேஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் பேஸில் எத்தனை ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி வருது அப்படின்னு கேட்காங்க. 17 வருது செகண்ட் பேஸ். அதான் கொஸ்டினாக கேட்காங்க. ஏன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸில் 5, செகண்ட் பேஸில் நமக்கு எத்தனை 17. நெக்ஸ்ட்டு, இன் ஆகஸ்ட் 2025 இந்தியா அண்ட் யுரேசியன், இது எதிர்பார்க்கப்பட்ட கேள்விதான், இந்தியா அண்ட் யுரேசியன் எக்கனாமிக் யூனியன், ஏன்னா இந்தியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இங்கிலாந்து போட்டாங்க, அது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்கான். இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு யுரேசியன் எக்கனாமிக் யூனியன் கூட இந்தியா போட்டிருக்கு. இவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யுரேசியன் எக்கனாமிக் யூனியன்னா அதனால் என்ன, அந்த அதில் அடங்கிய மெம்பர் கண்ட்ரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெம்பர் கண்ட்ரி மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ரஷ்யா, இது என்ன கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து முந்தி USSR அப்படிம்பாங்க. 91 தான் அது உடஞ்சும். அந்த உடஞ்சி போன நாட்டில் ஒரு 5 நாடுகள் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ரஷ்யா, பெலாரஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், அர்மேனியா. ஏன்னா இப்போ 2025 இவங்களுக்குள்ள மாநாடு எங்கே வச்சு நடந்ததுன்னா பெலாரஸில் மின்ஸ்க்குன்னு இடத்துல வச்சு நமக்கு என்னதுன்னா அந்த மாநாடு நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, அப்போ பாருங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது, ஒரு ஃபினான்ஷியல் டைம் வருது. அடுத்த ஃபினான்ஷியல் டைம் வர பாருங்க. RBI கைட்லைன்ஸ் ஆன் கேரண்டி அண்ட் கோ அக்செப்டன்ஸ், வாட் டு தே ரெகுலேட்? இந்த கேரண்டி கோ அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ரொடெக்ட், கேரண்டி எதுக்கு வாங்குறாங்கிறது, ப்ரொடெக்ட் டெபாசிட் ஃபண்டு, ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்தது RBI சர்க்குலர் தான். which among the following is not 7 சூத்ரா RBI ஃப்ரீ AA ஃப்ரேம்வொர்க்? ஒரு 7 சூத்ரா கொடுத்துருக்காங்க ஏஏக்கு. அப்போ என்னென்ன சூத்ரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிற வேண்டியதான். முதல் சூத்ரா எழுதிக்கிடும் கீழே, ட்ரஸ்ட்டு. ரெண்டாவது சூத்ரா பீப்புள் ஃபர்ஸ்ட். மூணாவது சூத்ரா இன்னோவேஷன். நாலாவது சூத்ரா ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி. அஞ்சாவது சூத்ரா வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஆறாவது சூத்ரா வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். ஏழாவது வந்து சேஃப்டி.
resilience, sustainability. ஓகே, அப்போ இது அடுத்தது பாருங்க, அந்த ஆர்பிஐ பற்றியும் கேட்குறாங்க, செபியை பற்றியும் உள்ள கொண்டு வர்றாங்க. வாட் இஸ் QIB பி என்ன குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்ரிவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து IPO இஷ்யூ பண்ண போகிறாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் இஷ்யூ பண்ணும்போது அந்த இஷ்யூ பண்ணுறதுக்கு அது குவாலிஃபை தானா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த இது. நெக்ஸ்ட்டு அப்போ வந்து நல்லா கவனிச்சிருங்க, சரி இதை வச்சு கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கொடுக்காங்க. அப்போ ஏஐ டெக்னாலஜியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வராங்க. கூகுளுக்கு என்னங்கன்னா ஜெமினி, ரைட்டு. ஏன்னா அடுத்து ஓப்பன் ஐ யாருன்னா ChatGPT, ரைட்டு. NPCI PAI கரெக்டு. ஆப்பிள் கோபைலட் அது தப்பு. கோபைலட்டுங்கிறது யாருடைய ஏஐன்னு கேட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஆப்பிளுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஏஐ தான். ஏஐனா என்ன கேட்டிங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். அதுமாதிரி செபிக்கு கேட்கலாம், தனியாகவே கேட்கலாம், சேவா. செபிக்கு வந்து என்னது சேவா. அப்போ வந்து செபியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அதில் இன்னொரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். மித்ரான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாங்க. மித்ரா செபி. ஏன்னா இந்த அன்கிளைம்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரூபா போட்டிருப்பாங்க, அது கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதை வந்து கேட்குறதுக்கு. அப்போ அன்கிளைம்டுனா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு அமௌண்ட் மோர் தென் 10 years இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அன்கிளைம்டு. அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று கொண்டு வராங்க, மித்ரா. மித்ராக்கு ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்டு ரீட்ரைவல் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் அந்த கொஸ்டினை வச்சு இதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் டைப் ஆஃப் டெபாசிட் ஆர் நாட் இன்சூர்ட் பை TICGC. ஏன்னா ஃபுல் ஃபார்ம்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, 10 கோடி போட்டுக்கலாம், 5 கோடி ரூபா போட்டுக்கலாம், எவ்வளோ கோடி போட்டிருக்கீங்களோ அதுக்கு அவன் வந்து பேங்க் திடீர்னு திவால் ஆகிட்டுன்னு வச்சுருங்க, அதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பானா 5 லட்சம் தான் கொடுப்பான். அதை தான் இதில் கொண்டு வராங்க. அது யார் கொடுக்குறா? 5 லட்சம் தான் மேக்ஸிமம் இன்சூர் பண்ணுவாங்க. அதை கொடுக்குறா டெபாசிட் இன்சூரன்ஸ். நம்ம போடக்கூடிய பணத்துக்கு டெபாசிட் பண்ணுறாங்க, முழு பணத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 5 lakhs தான். அண்ட் கிரெடிட் கூட்ட சொல்லி இப்போ கேட்டுருக்காங்க, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அதே நேரத்தில் அந்த டெபாசிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 100 ரூபாய்க்கு 12 பைசா கொடுப்பாங்க. இந்த 5 லட்சம் கொடுக்குறதுக்கு 100 ரூபாய்க்கு 12 பைசா கொடுப்பாங்க, பேங்க் கொடுக்கும். அப்போ இதில் என்ன கேட்டா, யாருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு, யாருக்கு இந்த அமௌண்ட் இப்போ பப்ளிக் வந்து ஒரு பேங்க்ல ஒரு டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு, மேக்ஸிமம் 5 lakhs தான். யாருக்கு கிடையாதுங்க, ஒரு பேங்கு இன்னொரு பேங்க்ல டெபாசிட் பண்ணால் கிடையாது. அப்போ தான் இன்டர் பேங்க்குக்கு கிடையாது, அதான் கேட்டிருக்கான். ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு போடுறாங்க, இன்டர் கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது இந்த டெபாசிட்டு இன்சூரன்ஸு. ஃபாரின் பேங்க் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கும் கிடையாது. அதான் கொஸ்டினாக கேட்கான். இப்போ இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல். அடுத்தப்பல பாருங்கள், ஒரு போர்ட்டல் கேட்கான், பாவிஷியா. ஏன்னா போர்ட்டல் அஸ் இன்டகிரேட்டட் ஆன்லைன் சிஸ்டம் ஃபார் இந்த பென்ஷன் ஸ்கீம், அவங்கள ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்காண்டி கொண்டு வந்த ஒரு பாவிஷியா அப்படின்னு போர்ட்டல். அப்போ போர்ட்டலுங்கிறது ஓல்டேஜ் பீப்புளுக்கு பாவிஷியானா என்ன அர்த்தம்னா ஃபியூச்சர்னு அர்த்தம். இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2014 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏன் இப்போ கேட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதனுடைய 9th edition ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், சும்மா கேட்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா அக்கார்டிங் டு RBI சர்க்குலர் கவுண்டர்ஃபிட் நோட்ஸ். கவுண்டர்ஃபிட்னா என்னது? கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்க, கள்ள நோட்டு. அதை வந்து ஒரு பேங்க் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பேங்க் ரிசீவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ கிரெடிட் அமௌண்ட் டு த கஸ்டமர், ரிட்டன் நோட் டு த கஸ்டமர், கால் த போலீஸ், டு நாட் ரிட்டன் நோட் டு த கஸ்டமர். அப்போ ஒரு 500 ரூபா கட்டு உங்கள் கைக்கு வந்திருக்கு, அதில் 2 நோட்டு கள்ள நோட்டு இருக்குது, அதை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட், அப்ரிவேஷன் ஆஃப் ஏ இன் ஆப்பிள் சேட்டலைட் லான்ச் பை இஸ்ரோ. இதை ஏன் அவ்வளோ டெப்த்தாக கேட்டான்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1981 லான்ச் பண்ணது. ஏன்னா ஆரியன் பேசஞ்சர் பேலோடு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன கேட்கனா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ககன்யான் திட்டம் கண்டிப்பாக கேட்பான். பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகுபலி ராக்கெட்னு ஒன்று விட்டுருக்காங்க, LVM-3.
ஏன்னா அது வந்து பாகுபலி ராக்கெட். பாகுபலி ராக்கெட்னா 4000 கேஜிக்கு மேலே ஒரு சேட்டலைட்டை தூக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம், அது பாகுபலி. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா CMS-03ன்னு ஒரு சேட்டலைட். இதனுடைய வெயிட் வந்து 4410 கேஜி. அதனால பாகுபலி ரைட். நவம்பர் 2ஆம் தேதி அனுப்பியிருந்தோம். அது கேட்டுக்கங்க. ISRO பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ரிலேட்டட் சாயில் ஹெல்த் கார்டு. சாயில் ஹெல்த் கார்டில் ஹவு மெனி பேராமீட்டர்னு சொல்லி கேட்டிருக்கான். சாயில் ஹெல்த் கார்டில் எத்தனை பேராமீட்டர் இருக்குங்க? 12 ஆன்சர். அடுத்தது சிட்டிசன் சார்ட்டர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. சிட்டிசன் சார்ட்டரில் RBI எத்தனை சர்வீசஸ் கொடுக்குன்னா 204 சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து ரீசெண்டாக பேப்பரில் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வாச் வாயு சுர்வேக்சான் 2024-25 விச் சிட்டி டிட் நாட் ரேங்க் ஃபர்ஸ்ட்? யாரும் ஃபர்ஸ்ட் வரலங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். அப்போ வந்து வாயுனா கேஸு, அப்போ வந்து ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் இல்லாமல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம். க்ளீன் ஏர் ப்ரோக்ராமில் பார்க்கும்போது இண்டூர் மத்திய பிரதேசில் இருக்குது. இவங்க வந்து மோர் தென் 10 lakh பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல க்ளீன் ஏர் இவங்க தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 to 10 lakh பீப்புளில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி. 3 லட்சத்துக்கு உள்ள இதில் யார் அப்படின்னா தேவாஸ்னு ஒரு இடம். இவங்க தான் ஃபஸ்ட்டு. 10 லட்சத்துக்கு மேலே க்ளீன் ஏர் எங்கே இருந்ததுன்னா இண்டூரில் இருந்து மத்திய பிரதேஷ். அமராவதி 3 to 10 லட்சம் இவங்க ஃபஸ்ட்டு. தேவாஸ் இது. அப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் IEPFA அண்டு போஸ்டல் பேமெண்ட். ஏன்னா இந்தியா போஸ்டல் பேமெண்ட் பேங்கு MOU டு லான்ச் phase 2 ஆஃப். ஏன்னா இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து. அப்போ IEPFA ஃபுல் ஃபார்ம் தெரியணும். ஏன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அத்தாரிட்டி. ஏன்னா இல்லை phase 2 இப்போ ரீசெண்டாக. அப்போ இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கும் சேர்ந்து phase 2 ஃபார்ம் பண்ணிக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிவேஷேக் திதினா உமன். நிவேஷேக்னா இன்வெஸ்டர் உமன். ஃபார் உமன் பை உமன், பெண்களுக்காக பெண்களை. ஏன்னா இப்போ பெண்களை இன்வெஸ்ட் பண்ணுறக்காண்டி இவங்க 2 phase 2 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம். அதாவது ஃபினான்ஷியலும் வருது, லிட்ரஸியும் வருது. ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் phase 1 ஏற்கனவே போட்டிருந்தாங்க. 2023 வந்தது. இப்போ phase 2 போட்டிருக்காங்க. யார் 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. என்ன ஸ்கீம்னு கேட்காங்க. அப்போ நிவேஷேக்னா இன்வெஸ்டர், திதினா என்னது உமன், ஃபார் உமன் பை உமன். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கீமை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு டே பற்றி கேட்குறீங்க. இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் டே. ஒரு டே மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். மாதம் ஒரு டேயை படித்து வச்சுட்டு 12 மாதம் 12 நாளில் படிச்சு வைக்கணும். திரும்ப 2 படிக்கணும். 6 மாதத்தில் படிப்பீங்க. அப்படி படித்து வச்சுக்கணும். October 17. வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் required to maintain சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி? இந்த டிஜிட்டல் கரன்சியில் மினிமம் பேலன்ஸ் என்னங்கன்னா நோ மினிமம் பேலன்ஸ். இந்த மினிமம் பேலன்ஸுங்கிறது எப்போ அந்த இது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். 2022 எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா கிரிப்டோ கரன்சி இருந்துச்சு. இந்த கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போது RBI என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இது டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வராங்க. இதுக்கு சிம்பிள் இது இஷ்யூ பண்ணுறது RBI தான். சிம்பிள் கூட இப்படி தான் இருக்கும். கரன்சி அப்படிம்பாங்க. எப்படி நீங்கள் பணம் வச்சுக்கலாம் அதே மாதிரி வேலெட்டில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். பணம் தான் எங்கே அனுப்புனாலும் அனுப்பிக்கலாம். இப்போ இதை தான் கேட்குறாங்க. அப்புறம் தைப்புன் ரகாஷா விச் கண்ட்ரி வாஸ் ரீசென்ட்லி அஃபெக்டட் பிலிப்பைன்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக அடிச்சுட்டு இருக்கு. பிலிப்பைன்ஸ்க்கு தொடர்ந்து 3 புயல் வந்துருந்த ஒரு இதில். இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபங்கோங் அப்படின்னு ஒரு புயல் அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோந்தா புயல். மோந்தான்னு தாய்லாண்டுக்காரன் பேர் வச்சுருக்கான். இது ஆந்திராவையும் ஒடிசாவும் அஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த October 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல சக்தின்னு ஒரு புயல் அட்டாக் பண்ணிச்சு. ஏன்னா இப்போ இதெல்லாம் புயலெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது இப்போ பேங்கிங் டைம்ஸ்க்கு வர்றான். வாட் ஆர் த கமிட்டி அண்டர் த லீட் பேங்க் ஸ்கீம்? நரிமன் கமிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. நரிமன் கமிட்டி 1969. லீட் பேங்க் ஸ்கீம்னு என்ன, ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருன்னா கடன் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி லீட் பேங்க்கு ஒரு பேங்க் செயல்படணும். அதான் லீட் பேங்க் ஸ்கீம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் த கரன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் வாட் இஸ் த இன்சென்டிவ் பெர் பாக்கெட் ஃபார் பேங்க் எக்ஸ்சேஞ்சிங் சாயில் நோட். சாயில் நோட்னா இந்த கிழிஞ்சு போயிருக்கும், அப்படி மடக்கி வச்சுருப்பாங்க, எதாட்டா இருக்கும். 50 ரூபா வரைக்கும்
அதாவது 50 ரூபானா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த நோட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா க்ளீன் நோட் பாலிசிக்காண்டி கொண்டு வருவாங்க. ஒரு பீஸுக்கு 2 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, அதான் கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடென்டி எபிக் அப்படிம்பாங்க, எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டி கார்டு. ஓட்டர் ஐடி கார்டு தான். இந்த ஓட்டர் ஐடி கார்டுங்கிறது 93 கொண்டு வராங்க. இப்போ என்ன கேட்டாங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டில் அந்த டிஜிட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எத்தனை கோடு, ஹவு மெனி டிஜிட்டுங்க, 10 டிஜிட். அப்போ நம்ம என்ன பண்ணால் எலெக்ஷன், இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்குது. அப்போ பீகார் எலெக்ஷன் ஏன்னா நம்ம 3 இது முக்கியமானது எப்போவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பார்லிமெண்ட் என்ன பண்ணாலும் படிக்கணும், அடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாலும் படிக்கணும், எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாலும் படிக்கணும். இவங்க 3 தான் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லிமிட் டிரான்சாக்ஷன், இது பிஎஸ் பிடிஏ ஏன்னா பேசிக் சேவிங் ஏன்னா பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட். ஏன்னா இது எப்போ கொண்டு வராங்கன்னா 2012 கொண்டு வராங்க. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து அதுக்கு என்னது கிடையாது. ஏன்னா 2012 கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா 2014 பேரை மாற்றுறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஜன்தர் ஏன்னா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க, ஜன்தனா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஜீரோ பேலன்ஸ், இதுக்கு பேர் என்னென்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு அர்த்தம். ஜன்தன் யோஜனான்னு சொல்லி 2014 மாற்றிட்டாங்க. அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லேக்குக்கு மேலே கிரெடிட் கொடுத்துடக்கூடாது. ஒரு பாயிண்ட் அதை தான் கேட்குறான். அது மாதிரி ஒன் டைம் வந்து டெபாசிட் வந்து 10,000க்கு மேலே போட்டுறக்கூடாது. ஒரே டைமில் 10,000க்கு மேலே டெபாசிட் பண்ணிடக்கூடாது. ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் டெபாசிட்டே 50,000 தான் இருக்கணும். இதை தான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்புறம் ஹவு மெனி ஐலாண்ட் ஆர் இன் த கல்ப் ஆஃப் மன்னார், 21 ஐலாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹூ ரிலீஸ் த க்ரோவிங் ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட், ஏன்னா த வேல்யூ இன்டர் ஆப்பரபிலிட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த IMF இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா UPI தான் அதிகமாக டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு க்ரோவிங் ரீட்டைல் பேமெண்ட்டு த வேல்யூ இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் சொன்னது யாரும் கேட்காங்க, IMF. இது மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா IBS POவில் நமக்கு ஒரு 35 கொஸ்டின் கிடச்சிச்சு. எந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்கன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதேமாதிரி நம்மகிட்ட ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. டெய்லி ஒன்று பார்க்குறோம். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓரளவுக்கு 50% மார்க் நீங்கள் கேரண்டடாக எடுத்துடலாம். ஏன்னா அது ரிலேட்டடாக என்ன கேட்பான், ஏது கேட்பான், அந்த தீம் அப்படியே தான் இருக்கும். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அந்த தீம்லேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். அதனால் கடைசி டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வந்து சஸ்டைனபிளாக படிச்சுட்டே தான் இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஜம்ப் பண்ணால் மேலே ஏறிடலாம். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3 நாள் இதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy.